திருத்தூதர் யாக்கோப்பின் விழா. தாய்ப்பாசம். திருத்தூதர் யாக்கோப்பு இயேசு கிறிஸ்துவின் மிக நெருங்கிய சீடர்களுள் ஒருவர். இயேசு கிறிஸ்து மிக முக்கியமான நிகழ்ச்சிகளை எல்லாம் செய்யும் பொழுது 3 பேரை அழைத்து சென்றார். பேதுரு, யோவான், யோவானின் மூத்த சகோதரராகிய யாக்கோப்பு. இந்த யாக்கோப்பின் விழாவைத்தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய நற்செய்தியின்படி யாக்கோப்பு மற்றும் யோவானின் தாயானவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து ஒரு வரத்தை கேட்கின்றார். ஆண்டவரே, நீர் ஆட்சி உரிமையோடு வரும்பொழுது என் மகன்களில் ஒருவர் வலப்பக்கமும் மற்றொருவர் இடப்பக்கமும் அமர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார். அதற்கு நீங்கள் கேட்பது என்னவென்று தெரியவில்லை, நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை இயேசு கேட்டபொழுது ஆம் குடிப்பார்கள் என்று அந்த பதிலை யாக்கோப்போ யோவானோ சொல்லவில்லை, அவரது தாய் சொல்கின்றார். அந்த தாயிடம் இயேசு கிறிஸ்து சொன்னது, ஆம் என் துன்பக் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பதிலை தொடர்கின்றார். ஆம் என் துன்பக் கிண்ணத்தில் குடிப்பீர்கள். அந்த தாய் தன் பாசத்தோடு 2 வரங்களை கேட்டார். ஒன்று ஆட்சியுரிமையை கேட்டார். அது கிடைக்கவில்லை என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து ஒன்றை தருகின்றார். அதுதான் துன்பக்கிண்ணம். அதை குடிப்பீர்களா என்று கேட்டபொழுது குடிப்பார்கள் என்று சொன்னார். அதுதான் தாய்ப்பாசம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை கொடுத்தாலும் நாங்கள் என் மகன்கள் வாங்கிக் கொள்வார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த தாய் யாக்கோப்பிற்காகவும் யோவானுக்காகவும் கேட்டார். கேட்டது, அந்த தாய்ப்பாசத்தினோடு அவர் கேட்டது அப்படியே யாக்கோப்புக்கு கிடைத்தது. எப்படி? இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்து விண்ணேற்றம் அடைந்த பிற்பாடு எல்லோரும் நற்செய்தி போதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இந்த யாக்கோப்பு எருசலேமிலேயே தங்கி நற்செய்தியை அறிவிக்க ஆரம்பிக்கின்றார். இப்படி முதன்முறையாக இயேசு கிறிஸ்துவின் இறப்பிற்கு பிற்பாடு முதன்முறையாக இயேசு கிறிஸ்துவுக்காக சாவை ஏற்றுக்கொண்ட, அவரது துன்ப கிண்ணத்தில் குடித்த முதல் அப்போஸ்தலர் திருத்தூதர் யார் என்று கேட்டால் திருத்தூதர் யாக்கோப்பு தான். அந்த தாய் பாசத்தோடு 2 வரங்களை கேட்டார். அதில் ஒரு வரத்தை இந்த உலகத்திலேயே இயேசு கிறிஸ்து தந்தார். அதுதான் துன்பக்கிண்ணம். இன்னொரு வரத்தை அவர் மறு உலகில் மோட்சத்தில் தருவேன் என்று உயிரோடு இருக்கும் பொழுதே வேறு இடத்தில் சொல்லிவிட்டார். நீங்கள் 12 கோத்திரங்களுக்கு நடுவில் ஆட்சி உரிமையோடு அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையில் முதல் ஆளாக போய் அமர்ந்தது யார் என்று கேட்டால் யாக்கோப்பு. இது நமக்கு ஒரு நல்ல சிந்தனை. நமது பெற்றெடுத்த தாய்மார்கள் தன் மகன்களுக்காக இயேசு கிறிஸ்துவிடம் எதை கேட்கிறார்களோ அதை அப்படியே இயேசு கிறிஸ்து செய்து தருவார். அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவிடம் சென்று கானாவூர் கல்யாணத்தில் இந்த வீட்டிற்கு நீ ஒரு நல்ல காரியத்தை செய்து தர வேண்டும் என்று கேட்டபொழுது அப்படியே இயேசு கிறிஸ்து செய்து தந்தார். இதோ யாக்கோப்பின் தாய்ப்பாசத்திற்கும் அவர் அப்படியே செய்து தந்தார். வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் இயேசு கிறிஸ்துவிடம் தங்கள் பிள்ளைகளுக்காக எதை கேட்கிறார்களோ அதை அப்படியே இயேசு கிறிஸ்து செய்து தருவார் என்பதைத்தான் திருத்தூதர் யாக்கோப்பின் தாய் வழியாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்துவிடம் நல்லதை கேளுங்கள், அவர் நிச்சயம் உங்கள் பிள்ளைகளுக்கு தருவார்.